உங்கள பல பேர் ஜனநாயகன் படத்துல திரு விஜய் அவர்கள் வந்து சாட்டைய சுழற்றின காட்சிய பார்த்திருப்பீங்க. ரியல் லைஃப்லயும் முதல்வரா அவர் அததாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கையில சாட்டை இல்லையே தவிர, அதிகாரிகளையும், அரசியல்வாதிகளையும், ஆட்சியாளர்களையும் பதைபதைக்க செய்றாருங்க. ஏன்னா, அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் ஒண்ணொண்ணும் அப்படி இருக்குங்க. புதிய ஆட்சி வந்து 75 நாட்கள் ஆகின்றது. எத்தனை மாற்றங்கள் நம்ம தமிழ்நாட்ல. எத்தனையோ டெண்டர்கள் வந்து கேன்சல் பண்ணப்பட்டு, புதிதாக டெண்டர்கள் வந்து கால் பண்றாங்க. ஏன்? பழைய டெண்டர்கள் விலை அதிகம். அதனால புது டெண்டர்ல விலை கம்மியா போடுங்கன்ட்டு விஜயிடும் உத்தரவு. கடந்த 75 ஆண்டுகளாக எத்தனையோ முதல்வர்கள் வந்து போயிருக்கிறாங்க. யாருக்குமே தோன்றாத ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியிருக்கு. சென்னையில் மக்கள் வந்து அதிக வெயில்ல வந்து நான் ஏசி பஸ்ல போறத பார்த்தாரு. எல்லா பஸ்களையும் ஏசி பேருந்தா மாத்துங்க. ஆனா கட்டணம் வந்து மாற்றக்கூடாது. அதே நார்மல் பேருந்து கட்டணத்தை ஏசி பஸ்ஸுக்கு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பழைய பேருந்துகளுடைய டெண்டர்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு, புது பேருந்துகளுக்கான டெண்டர்கள் விடப்படுகின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, OHM என சொல்லப்படும் ஒரு கம்பெனி வந்து சென்னையில வந்து இப்போ பல இடங்கள்ல மின் பேருந்துகள் இயக்குறாங்க, அரசு பேருந்துகள. அவங்க அவங்களுடைய சர்வீஸ சரியா செய்யலன்றதுக்காக அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பெனால்டி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கோடிக்கணக்குல. ஊழலும் லஞ்சமும் திளைத்திருந்த அரசு அலுவலகங்கள்லாம் இப்போ ஊழலா, லஞ்சமா என்று பதறி அடித்து ஓடுகின்றனர். ஆனாலும் ரீசென்ட்டா ஒரு ரெய்ட் நடந்ததுல ஒரே நாள்ல வந்து 90 லட்சத்துக்கு கிட்ட பிடிபட்டது. அதுல 65 லட்சம் பார்த்தீங்கன்னா, ஜிபே. இனி அந்த மாரி லஞ்சங்கள் வாங்குறதும், டிஜிட்டலா லஞ்சம் வாங்குறதும் ஒழிக்கப்படும். அதற்கான நடவடிக்கை தீவிரமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. கண்ட மேனிக்கு எல்லாரையும் சஸ்பென்ஸ். ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோனே சஸ்பென்ஷன் தான். பேச்சே கிடையாது. டிபார்ட்மெண்ட் என்கொயரி அது இது எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் சஸ்பென்ஷன். இதுல எத்தன பேர் டிஸ்மிஸ் ஆக போறாங்கன்னு தெரியல. அது மட்டுமா? முதல்வரே இன்னைக்கு பல இடங்கள்ல போய் ஆய்வு செய்த பார்த்திருக்கிறோம். முன்னால இருந்த திரு ஸ்டாலின் அவர்களும் செய்வார். ஆனா, திரு ஸ்டாலின் அவர்கள பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ஊழியர்கள் பதற மாட்டாங்க. ஆனா ஏனோ, ஒரு பீஸ்ட் மாரி வர நம்முடைய முதல்வர பார்த்தா பதற்றம் ஆகுது. நேரா போறாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதிகாரிகளுக்கு ஸ்பாட் உத்தரவு. எக்மோர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, இன்னும் 1, 2 வருடங்கள்ல தலைகீழா மாறப்போகுது. ரேஷன் கடைகள்ல எந்த அதிகாரி எப்ப வந்து செக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மக்களே வந்து நல்ல அரிசி இல்லன்னு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா, முதல்வரே நேரா பெரம்பூர் போய் செக் பண்ணிட்டாரு, ரேஷன் கடையில. இந்த மாதிரி பல இடங்கள்ல ஊழியர்கள்லாம் வந்து பதறி போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த குவான்டிட்டியா இருக்கட்டும், சரியான முறையில இருக்குன்ட்டு மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாரால்? நமது முதல்வர் திரு ஜோசப் விஜயால். 75 நாட்கள் மட்டுமே ஆயிருக்குங்க. இன்னும் 1 ஆண்டு வெயிட் பண்ணி பாருங்க. நாம் இதுவரை காணாத தமிழகத்த நீங்க பார்க்க போறீங்க. உண்மையிலே ஊழலற்ற, லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாங்கம் வரப்போகுது. ஏன்னா, இன்னும் சில திருந்தாத அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களால முற்றிலும் வந்து இன்னும் லஞ்சம் வாங்குறத தவிர்க்க முடியல. ஊழல் வந்து இன்னும் ஒழியல. அதனால முதல்வர் வந்து அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை இல்லை. அந்த துறை சம்பந்தமான செக்ரட்டரி மற்றும் மினிஸ்டர் மேலேயே நடவடிக்கை எடுக்க போறார். இப்ப இருக்கிற பல அமைச்சர்கள் வந்து இன்னும் 1, 2 ஆண்டுகள் மாற்றப்படலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல அவங்க சரியா வேலை செய்யலன்னும்போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கி எடுக்கப்படுவார். நீங்க இதுவரை கேள்விப்படாத பல பேர் தான் இப்ப அமைச்சரா இருக்கிறாங்க. இனியும் அப்படித்தான் இருக்கப் போகிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க அதிமுக மற்றும் இதர கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் வந்து பழைய அரசியல்வாதிகள் இப்போ தாவேக்காக்கு வந்திருக்காங்க. ஏதாவது பதவி கொடுக்கப்பட்டதா? தரப்படாது. ஏன்னா உண்மையான தாவேக்கா ஊழியனுக்கு தான் வந்து பதவி தரப்படும்ன்ட்டு முதல்வர் ரொம்ப தெளிவா இருக்காரு. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் அரசியல்வாதிகளோ நடுநடுங்கி போயிருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா வந்து கண்ட கெட்ட வார்த்தைகள பேசிட்டோ, அல்லது மிரட்டும் திணிகள் பேசிட்டோ, அல்லது அவதூறாக பேசிட்டோ, அடுத்த நாளே ஜாமீன் வாங்கிட்டு வர ஆட்கள பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு திமுக எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3 வரைக்கும் ஒரு 15 நாள் வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. அத தவிர வந்து ரொம்ப சீரியஸான மெசேஜ் வந்து கவர்ன்மெண்ட் எல்லா அரசியல்வாதிக்கும் சொல்லப்படுது. நீங்க சும்மா பேசிட்டு போயிட முடியாது. உங்கள நாங்க வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுப்போன்றத மீண்டும், மீண்டும் இப்ப இருக்கிற தமிழக அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு. கடந்த ஒரு 1, 2 மாதத்தில் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் மார்கள் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்குறாரு. டிபார்ட்மென்ட்டுக்கு இவங்க சரி வருவாங்களா? ஏதாவது பழைய கட்சியினருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்களா? ஏதாவது டவுட் இருந்தா தூக்கி அழிச்சுட்டு வேற ஒரு ஆள அந்த டிபார்ட்மென்ட்க்கு கொண்டு வராரு. எத்தனை ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாற்றங்கள். வித் டியூ ரெஸ்பெக்ட் டூ தோஸ் அஃபிஷியல்ஸ். அவங்களோட திறமையில நம்பிக்கை இல்லாம இல்ல. ஆனா இவருடைய அந்த கனவு
அதை நோக்கி அவர்கள் வருகிறார்கள் என்று பார்க்கிறார். அதில் ஃபிட் ஆகலைன்னா திரு ராதாகிருஷ்ணன் போன்ற பெரிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் அவர் மாத்துறார். இப்படி அதிரடி நடவடிக்கைகள் ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் எடுக்கப்பட்டு வருதுங்க. அதே தான் டாஸ்மாக். யாருமே எதிர்பார்க்காததில் 25% சம்பளம் உயர்வு கொடுத்துருக்குறாங்க. ஏன்? ₹10 கேட்காதீங்க. உங்களுக்கான செலவுகளை ₹10 கேட்டு வாங்கி பழைய ஆட்சிக்கு நீங்கள் ஒரு பெருத்த அவமானத்தை தேடி தந்தீங்க. அதே அவமானத்தை தான் இப்போ புதிய ஆட்சியில் தரீங்க. உங்களுக்கு பதவி வேணும்னா இந்த 25% உங்களுக்கு சம்பள உயர்வு, நல்லபடியாக வேலை செய்யுங்க அப்படின்ட்டு. இனி வர மதுப்பழக்கம் உள்ள ஆட்களுக்கும் பார்த்தீங்கன்னா, குடிச்சு ரோட்டோரமாக கிடக்காதீங்க, சாக்கடை ஓரமாக வந்து குடிக்காதீங்க, டஞ்சனில் இருக்காதீங்கன்ட்டு அடுத்தது அவங்களுக்கு ரெஸ்டோபார். எஸ், மதுன்றது தவறு. அதை முற்றிலும் ஒழிக்க முடியுமா என்றால், அப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு சொசைட்டியுமே இல்லைங்க. மது ஒழிச்சப்பட்ட ஒரு நாடுன்ற திருட்டுத்தனமாக குடிக்கிற நாடாக தான் இருக்கும் மது ஒழுக்கப்பட்டிருந்தாலும். நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 1, 2 ஆண்டுகளில் இன்னுமே உக்கிரமாக இருக்க போகுது திரு விஜய் அவர்களின் அந்த ஆட்சி, அந்த சாட்டை சுழற்றுதல். சாட்டை சுழலும், நீதி வெல்லும், தமிழக மக்கள் இன்னும் வந்து சந்தோஷமாக வாழப்போகிறார்கள்.